Hi friends, welcome back. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது ரெண்டு விதமான ரால் சைட் டிஷ். ஃபர்ஸ்ட் ரால் வடை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபுட் ப்ராசஸர் இல்லைன்னா மிக்ஸி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு ரால் அதை நல்லா இறுக்க பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். ஒரு 5-6 ராலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 5 பல் பூண்டு. எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது, கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதில் நைஸாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கீரை, ஏதாவது கீரை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோம்ல அந்த ராலையும் நைஸாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கனமாக இல்லாமல் இந்த மாதிரி மெல்லிஸாக தட்டிக்கோங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். பேனில் ஆயில் விட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனோன்னா வடையை போட்டு எடுத்துட வேண்டியதுதான். கனமாக தட்டோன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். ரொம்ப வேக விட்டோம்னா ரால் ஹார்ட் ஆகிடும். நைஸாக தட்டிட்டு போட்டுட்டு எடுத்தோம்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், லஞ்சுக்கு எல்லா ரைஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். வீடே கமகமன் மணக்கும். இவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த ரால் வடை. கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துடுங்க. கிறிஸ்பியான ரால் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரால் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு ரால் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய். இப்போ ராலில் உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் பொரிய விட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச இறாலை சேர்த்துடலாம். இறாலை லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச கீரையும் சேர்த்துடலாம். தண்ணி தெளித்து வேக விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இறாலில் உள்ள ஜூஸ் எல்லாம் முருங்கைக்கீரையில் இறங்கி செம டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை பொரியல் பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா உடனே காலி ஆகிடும் பிளேட்டு. தேங்காய் துருவல் போட்டு வதக்கிக்கலாம். இப்போது இறால் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கால்சியம் ரிச் சைட் டிஷ் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.